பாமக தலைவர் பொறுப்பிலிருந்து அன்புமணி ராமதாஸ் நீக்கப்பட்டு செயல் தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அந்த கட்சியின் நிறுவனராகவும் முதல் தலைவராகவும் இருந்த ராமதாஸ் தற்போது நானே தலைவராக செயல்படுவேன் என தெரிவித்திருக்கிறார். நம்முடன் பத்திரிகையாளர் சிவப்பிரியன் இணைகிறார். சார் வணக்கம் சார். ராமதாஸ் அவர்களுடைய இந்த அதிரடி அறிவிப்பை எப்படி பார்க்குறீங்க? இல்ல, அதாவது மகனுக்கும் தந்தைக்குமான இருந்த கருத்து மோதல் மிகவும் வெளியே இனிமேல் கட்சியை வழிநடத்தக்கூடிய அந்த திறன், கட்சியை வழிநடத்தக்கூடிய அந்த கெப்பாசிட்டி எனக்கு மட்டும்தான் இருக்கு. வேற யாரும் அந்த கட்சியை வழிநடத்த முடியாது. இதுக்கு மேல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு மருத்துவர் ராமதாஸ் வந்திருக்கிறதா நான் பாக்குறேன். ஏன்னா கடந்த டிசம்பர் மாதம் நாம் எல்லாரும் தொலைக்காட்சிகளிலே பார்த்தோம். திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் திரு ராமதாஸ் அவர்களும் எப்படி மேடையிலேயே மோதிக்கொண்டார்கள், கருத்து மோதல் நடந்தது அப்படிங்கிறது. அதன் பிறகு இருவரும் சமாதானம் அடைந்தார்கள், எல்லாம் நடந்தது. ஆனால் அந்த பிரச்சனை இன்னும் முடிவடையவில்லை. மகனுக்கும் தந்தைக்குமான அந்த அரசியல் இடைவெளி நீண்டு கொண்டே போகிறது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதற்கான முற்றுப்புள்ளியா இன்னைக்கு வச்சிருக்காரு. இதுல நான் இன்னொன்னு பாக்குறது என்னன்னா, திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவர் பதவி ஏற்ற பிறகு பாஜகவோடு மிகவும் நெருக்கத்தை பாமக காட்டியது. அந்த நெருக்கம் இல்லாமல் அது அதிமுகவுடனோ இல்ல திமுகவுடனோ, அதாவது திராவிட கட்சிகளோடு தான் பாமக நெருக்கமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத எப்பொழுதுமே ரொம்ப அடிக்கோடிட்டு காட்டியவர் திரு ராமதாஸ் அவர்கள். அதற்கான ஒரு அதிமுகவோட கூட்டணிக்கான ஒரு முடிவு, ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாகவும் இதை பார்க்கலாம் நினைக்கிறேன். கட்சி உங்களுடைய கருத்துக்கு நன்றி திரு சிவப்பிரியன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.